ட்ரம்முக்குள்ள ஒரு பொக்கிஷம் ஒளிஞ்சிருக்கு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த இந்த ஒரு என்ன சொல்கிறது, ஓப்பன் பண்ணியே காட்டுறேன் உங்களுக்கு பாருங்க. அப்படியே ட்ரம்மை ஓப்பன் பண்ண உடனே வாசனை அப்படியே தூக்குது. இந்த அரிசியை அள்ளி மூந்து பார்த்தா கூட அப்படியே மாம்பழ வாசம். இது எங்கே வாங்கினதுன்னு பார்த்தீங்கன்னா, மேட்டூரில் பார்க்குக்கு போயிருந்தோம். அந்த பார்க்கில் வந்துட்டு எல்லாம் அடிச்சிட்டு இருந்தாங்க விற்கிறதுக்காக. நாங்கள் அவங்ககிட்ட போய் ரேட் கேட்கும்போது கிலோ 100 சொன்னாங்க. இந்த மாம்பழம் வந்துட்டு, இந்த மாம்பழத்தோட பேர் வந்து கரெக்டாக எனக்கு தெரில, காயாக இருக்கும்போது கொடுத்துருந்தாங்க. டேஸ்ட் பண்ணி பார்த்தா அவ்வளோ ஒரு புளிப்புனா புளிப்பு. புளிப்பு காயெல்லாம் வாங்கினா வேஸ்ட்டுமா, வாங்காதமான்னு. அப்புறம் பழுத்த காய் ஒன்று இருந்ததுன்னு சொல்லி கொடுத்தாங்க. சாப்பிட்டு பார்த்தா அமிர்தமும் அமிர்தம். அவ்வளோ ஒரு டேஸ்ட்டு. அப்படி ஒரு என்ன சொல்கிறது, நல்லா இருந்தது. நல்லா அது சொல்ல வார்த்தை இல்லை. ஆனால் அந்த ட்ரம்மை திறக்கும்போது எத்தனை பேர் இப்படி மாங்காவை பழுக்க வச்சு அந்த வாசனையை முகர்ந்து பார்த்துருக்கீங்க. நல்லா இருந்திருக்கு. நாங்கள் இன்றைக்கி தான் அதை டேஸ்ட் பண்ணுறோம். வாங்கிட்டு வந்து ஒரு வாரத்துக்கு மேலே ஆகுது. மேட்டூர் டேமில் இருக்கும்போது நாங்கள் டேஸ்ட் பண்ணது, மறுபடியும் இப்போ தான் டேஸ்ட் பண்ண போகிறோம். பழுக்கிறதுக்காக இவ்வளோ நாள் வெயிட் பண்ண வேண்டியது இருக்குது. எந்த ஒரு சொல்லுவாங்களே, ஒன்று நல்லா இருக்கணும்னா அதுக்கு வெயிட் பண்ணணும். அப்படி இருந்தால் தான் அது வந்து டேஸ்ட் நல்லாயிருக்குன்ற மாதிரி வெயிட் பண்ணாதான். வெயிட் பண்ண அது அதுக்கு மேலே இருக்கிற என்ன சொல்ல, அது சொல்லறதுக்கான இது டக்குன்னு அது வந்து தோண மாட்டேங்குது. சும்மா இருக்கும்போது கூட தோணிக்குமே. நம்ம இப்போ என்ன சொல்ல வரணுங்கிறதையே என்னால் சொல்ல முடியாத அளவுக்கு அதை எப்படா சாப்பிடுன்ற ஒரு ஆர்வமாக இருக்கிறதுனால அதை சொல்லவும் தெரியல, பேசவும் முடியல. பாய் பாய். நீங்களாம் மாம்பழம் இந்த சீசனுக்கு சாப்பிட்டீங்களா இல்லைங்களா? நாங்கள் இப்போ தான் போய் டேஸ்ட் பண்ண போகிறோம். டேஸ்ட் பண்ணிவிட்டு காலி பண்ண போகிறோம். அவ்வளோதான். பாய். கொட்டையில் கொஞ்சம் கூட சதைப்பட்டுலாமல் இப்படி சுரண்டி கரண்டி சாப்பிட்ணும். அப்போ தான் அதுக்கான திருப்தியே அடையும், மாங்காய் சாப்பிட்டதுக்கான.